வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு இதுக்கு இந்த வீடியோ பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து நான் ஊருக்கு போகிறேன். ஸோ தட் வந்து நான் வந்து ராமேஸ்வரம் போகிறேன். ஸோ தட் இதில் போகிறேன், இப்படி போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து எல்லாம் பஸ் ரிவ்யூலாம் பண்ணுறதுனால இந்த தடவை நான் இந்த பஸ்ஸில் போக போகிறேன் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்து பஸ்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கன்செஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ். நான் நார்மலாக தான் நான் வந்து ரெட் பஸ்ஸில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ ரெட் பஸ்ஸுக்கோ இந்த ட்ராவல்ஸுக்கோ கிடையாது. ஸோ தட் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அண்டு நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுறேன், என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன், இப்படி நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் தான் இந்த பிளாகில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வாரம் நான் ராமேஸ்வரம், சென்னை டு ராமேஸ்வரம் போகிறதுக்காக நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ட்ராவல்ஸ்ன்னு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணணும், இப்படி நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் இங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் அந்த பிளாக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தோட புக் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சும் காசு குறையும். அவன் 1200 300 போட்டிருக்கான்னு நம்ம அவசரத்தில் புக் பண்ணிவிட்டு போகக்கூடாது. உள்ளேயே ஆஃபர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வெளியே தெரியாது. அதை போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்ம இப்படி இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நம்ம பிளாகில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதான் ரெட் பஸ்க்குரிய ஆப்பு. இந்த ரெட் பஸ் அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை மச்சம் ஐஃபோன் இப்படி யூஸ் பண்ணுவோம், ஆப் ஸ்டோர்லேயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு இந்த ரெட் பஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். ஆனால் அது தவிர நான்லாம் நிறையா தடவை யூஸ் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு இப்போயுமே ஃபஸ்ட்டு போனோன்னே நம்ம டக்குன்னு பார்த்து தான் போவோம். ஆனால் இங்கே போட்டு ஃபஸ்ட்டு ஆஃபர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். சேவ் அப் டு 400 ஆன் பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் அதுக்குன்னு ஐயோ ஆஃபர் இல்லையே அப்படின்னு போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே தள்ளி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவுக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த இது. அது மாதிரி டெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ண கூகுள் டெஸ்ட் இருக்குது தெரியுமா, அது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் இருக்குது கைஸ். நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கணும். நம்ம அவசரத்தில் வந்து டக்குன்னு புக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் இப்போயுமே நீங்கள் ரெட் பஸ்ஸாக இந்த ஆப் யூஸ் பண்ணால் உள்ளே போய் பாருங்கள் என்ன ஆஃபர் இருக்குன்னு. அதே மாதிரி கூப்பே யூஸ் பண்ணிங்கனாலும் 10% கேஷ்பேக் வரும். அண்ட் அதே மாதிரி ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும் கைஸ். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மான்சூன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு போச்சு. மான்சூன் மூமெண்ட்ஸ்னு அப்படி போட்டிருக்கு பாருங்களேன். கேஷ்பேக் அப் டு 300 ஆன் பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு போய் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா வாட்சி பாருங்கள் 20% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து 27ஆம் தேதி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வந்து புக் பண்ணால் தான் இது ஆஃபர் அப்ளிகபிள்ன்றான். நான் 27ஆம் தேதி தான் ஊருக்கு போகிறனால இந்த இது எனக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கணும். ஹோட்டல் புக் பண்ணுறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. HDFC யூஸ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். வேறு என்னென்னு நம்ம இப்படியே பார்க்கணும். நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து எனக்கு சம்மந்தப்பட்டது வந்து இதுதான். இதில் வந்து நம்ம கோடை பார்த்துக்கணும். என்ன கோடு, இதோட கோடு என்ன, ரெயின் சிபின்னு இருக்கா. இப்போ வந்து ஃப்ரம் சென்னை டு ராமேஸ்வரம் போட்டு டேட்டு ஃப்ரைடே செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ YBM பார்த்தீங்கன்னா 1290 ரூபாப்பா. ஆரஞ்சு 1300. ஐயோப்பா, எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது கைஸ். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. நான் வந்து இந்த தடவை வந்து இதில் என்ன அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணல இதில் போகிறதுன்னு. அண்டு நான் வந்து SRSக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2.9 தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பரவாயில்ல. யூனிவர்சல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அது வந்து வேறு வழியாக போகிறனால நான் அதில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். SRS ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. 750 தான் ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் AC ஸ்லீப்பர், ஸ்லீப்பர் கம் செமி ஸ்லீப்பர். அதனால் நான் போயிட்டு சூஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா பெர்த் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டர்ஸ் இருக்கும். கீழே சூஸ் பண்ணிங்கன்னா 750, மேலே சூஸ் பண்ணிங்கன்னா 900. ஸோ நான் வந்து கீழே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் இந்த 2 சீட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா 2 பேர் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 சீட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த சீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி SRSல இந்த சீட்டு 2 இருக்குது. இந்த சைடில் இருக்க சிங்கிள் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுள் இந்த சென்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து என்ன பண்ணலான்னா நான் வந்து இது 2 எடுத்துக்கலான்னு நான் ஐடியா பண்ணுறேன். நோ, நான் இது 2 எடுத்துக்கிறேன். இது 2 எடுத்துகிட்டு அண்ட் அதே மாதிரி வந்து ஆஃபர் கோட் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஞாபகம் இருக்கா, ரெயின் சிபின்னு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். அண்ட் போர்டிங் போயிட்டு நான் வந்து பெருங்கலத்தூர் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போட்டுட்டு ஆடம் சதீஷ் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு ஆஃபர் கோட் அப்படின்னு அங்கே இருக்கும்.
அங்கே போயிட்டு RAINCB ரெயின் சிபின்னு வந்துருச்சா போட்டிங்கன்னா யூ ஹவ் 165 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ரெட் பஸ் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 750 இருந்துச்சா, இப்போ மொத்தமாகவே நான் வந்து 1500 பே பண்ணால் போதும். எனக்கு வந்து 165 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ஆஃபரில் போயிருக்கு. இந்த மாதிரி கைஸ் ஒரு 100 ரூபானாலும் நம்மளுக்கு காசு தான். ஸோ தட் 100 ரூபா 165 அப்படின்னு எனக்கு போயிருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் இதில் போயிட்டு அதுவும் போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெபிட் கார்டு இருக்குது. டெபிட் கார்டில் ரூபேயில் பே பண்ணிங்கன்னா அதுக்கும் 10% ஆஃபர் இருக்குது. ஸோ தட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டெபிட் கார்டு நம்பரை கொடுத்துட்டு புக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி தான் கைஸ் புக் பண்ணணும். எப்போயுமே நம்ம எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்பீடாக புக் பண்ணிட்டு காசு தான் வேஸ்ட் பண்ணுறோம் தவிர இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கோட்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். நான் அப்படி தான் சேவ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன் இந்த ப்ளாகில். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும். அண்ட் இது வந்து அதே மாதிரி இது வந்து ரெட் பஸ்ஸுக்கான ப்ரொமோஷன் கிடையாது. இது நான் எப்படி புக் பண்ணுறேனோ அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால மட்டும்தான் நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் போகிறாங்க கைஸ், ஸ்டே டியூன்ட். இந்த 3 நாள் உங்களுக்கு நான் வரிசையாக நெட் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்குமான்னு தெரில. பட் இங்கே வந்து சென்னை வந்த அப்புறம் கூட நான் உங்களுக்கு வந்து வரிசையாக ப்ளாக் போட்டுகிட்டே இருப்பேன். ஸ்டே டியூன் கைஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். மீட் யூ சூன். பாய்.